நம்ம இதுக்கு முன்னாடிலாம் களை பறித்தல் வீடியோ போட்டிருப்போங்க. அது வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வயலுக்கெல்லாம் ஃபுல்லாமே வந்து தண்ணீர் விடவே இல்ல. ஏன்னா, நம்ம வந்து களை பறிச்ச உடனே ஒரு சில சிறுங்களை எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து தண்ணீர் பாய்ச்சவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம வந்து உணர்த்துனா தான் வந்து ஒரு சில பயிர்களும் நல்லாயிருக்கும். இந்த டைமில வந்து பனி டைமில எப்பவுமே வந்து நம்ம பயிர் வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். அதனால் உணர்த்தி தாங்க வந்து நெறைய பேர் வந்து தண்ணி விடுவாங்க. அதனால் வந்து நம்மளும் உணர்த்த ஆரம்பிச்சிட்டோம். உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் பயிர் வந்து ஒரு சில வந்து நல்லாவே இருந்துச்சு. பெரிய கழனிலாம் வந்து ஃபுல்லாமே நல்லாவே இந்த மாரி வந்து வந்துருந்துச்சுங்க. நம்ம கால் வச்சாலும் உள்ள வந்து கால் இறங்கல. அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்துட்டுருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சினா தாங்க வந்து மருந்து போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து மோட்டார் விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம பெரிய கழனியான வந்து சைடில் வந்து வாழைக்கன்று நட்டு வச்சுருப்போம். அது வந்து குலை எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்துச்சு. தண்ணீர் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்க பெருசாக இருந்துச்சு. அது பார்த்தா சாஞ்சிட்டு இருக்குது. அது வந்து பெருசாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதனுடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து சோளப்பயிர் அறுத்துட்டு அதுக்கும் அப்படியே எடுத்துன்னு போய் போட்டுட்டு இன்றைக்கான வேலையை முடிச்சிட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி வேலைலாம் செய்வீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.